السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن الله كره لكم ستا العبث في الصلاة إلى آخر الحديث أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் நல்ல நல்ல உபதேசங்களை நாம் கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதை வெறும் செவிகளால் மட்டும் கேட்டு செல்லாமல் வரும் நாட்களிலே அமல் செய்வதற்கும் அதை எடுத்து நடப்பதற்கும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக என்ற நல்ல துவாக்களோடு என்னுடைய இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய உபதேசமாக நாம் பார்ப்பது நாமும் விளையாட்டும் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம். இந்த இஸ்லாம் விளையாட்டை பற்றி என்ன விவரிக்கின்றது? சில நபர்கள் இந்த இஸ்லாத்திலே விளையாட்டே கிடையாது, முஸ்லிம்கள் யாருமே விளையாடவே கூடாது என்று சில நபர்கள் விளங்கி வைத்திருக்கின்றார்கள். இன்னும் சில நபர்கள் இஸ்லாத்திலே எல்லா விதமான விளையாட்டுகளும் கூடும் என்கின்ற ஒரு விளக்கத்தையும் விளங்கி வைத்திருக்கின்றார்கள். இது இரண்டுமே தவறு. இஸ்லாமத்திலே விளையாடக்கூடாது என்று கிடையாது. சில விளையாட்டுகளை மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். சில விளையாட்டுகளை தடை செய்து கொண்டிருக்கின்றது. மற்றபடி விளையாட்டுகளுக்கோ எந்த விதமான பொழுதுபோக்குக்கோ இந்த இஸ்லாத்திலே இடம் கிடையாது என்று கிடையாது. விளையாடுவது என்பது ஒரு மனிதனுடைய ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம விளையாடும் பொழுது நமக்கு ஆரோக்கியங்களும் அதன் மூலமாக ஏராளமான பலன்களும் இருக்கின்றது. இஸ்லாம் என்பது விளையாடக்கூடாது என்று சொல்லவில்லை, சில நிபந்தனைகளை இட்டிருக்கின்றது. சில நிபந்தனைக்கு உட்பட்டு அந்த விளையாட்டு என்பது அது அழகானதாகவும் வரவேற்கத்தக்கதாகவும் இருக்கின்றது. இந்த இஸ்லாம் எல்லா விஷயங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நிபந்தனைகளை வைத்திருக்கின்றது. தொழ வேண்டுமா, இவ்வாறான நிபந்தனைகள் இருக்கணும். ஜக்காத்து கொடுக்கணுமா, இந்தந்த ஷர்த்துக்கள் எல்லாம், இந்தந்த நிபந்தனைகள் எல்லாம் உங்களிடத்துல இருக்க வேண்டும் என்று எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஒவ்வொரு நிபந்தனைகளை இட்டிருக்கின்றது. அதே போலதான் இந்த விளையாடுவதற்கும் இந்த இஸ்லாம் சில நிபந்தனைகளை இட்டிருக்கின்றது. அதிலே முதலாவது நிபந்தனை, ஆடைகள் குறைக்கப்படக்கூடாது. விளையாடும் போது விளையாட்டிற்காக வேண்டி நாம் சின்ன சின்ன ஆடைகளையோ நம்முடைய முட்டி தெரிகின்ற அளவிற்கு, நம்முடைய அவுரத்தை தெரிகின்ற அளவிற்கு ஆடைகளை அணிந்து விளையாடக்கூடாது என்று தடை செய்திருக்கிறது. விளையாடக்கூடாதுன்னு இல்லை, கால்பந்து விளையாடக்கூடாது என்று இல்லை, ஆனால் தொடை தெரியும் அளவிற்கு, முட்டி தெரியும் அளவிற்கு உண்டான ஆடைகளை அணிந்து விளையாடக்கூடாது. எனவே விளையாட்டு என்பது அது அழகானது. அதிலே முதலாவது நாம் கடைபிடிக்க வேண்டிய நிபந்தனை என்னவென்றால் ஆடைகளிலே கவனம் இருக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து விளையாடக்கூடாது. ஆண்களோடு ஆண்கள் விளையாட வேண்டும், பெண்களோடு பெண்கள் சேர்ந்து விளையாட வேண்டும். அதை விட்டு ஆண்களையும் பெண்களையும் சேர்ந்து விளையாட வைக்க கூடாது. அது தேவையில்லாத பித்னாக்களுக்கும் தேவையில்லாத குழப்பங்களுக்கு அது நம்மை உள்ளாக்கிவிடும்.
அதனால விளையாட்டா இருக்கணும்னா விபரீதமா மாறக்கூடாது. அப்படின்னா ஆண்களும் பெண்களும் விளையாடக்கூடாது, ஆண்களும் சேர்ந்துதான் விளையாட வேண்டும். சரி, இரண்டாவது, இந்த விளையாட்டிற்கு இஸ்லாம் விதித்திருக்கக்கூடிய இரண்டாவது நிபந்தனை, ஆண்களும் பெண்களும் விளையாடக்கூடாது. மூன்றாவது, இசை கருவிகளை, நடனங்களை பயன்படுத்தக்கூடாது. சில விளையாட்டுகள் இருக்கிறது, அதுல இசைகளை கலந்து விளையாட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்ப மியூசிக்கல் சேர் என்று சொல்லக்கூடிய விளையாட்டெல்லாம் இருக்குது. அந்த மாதிரியான விளையாட்டுகள் எல்லாம் விளையாடக்கூடாது. ஏன்னா இசை என்பது அது இந்த இஸ்லாத்திலே அது மிக மிக வெறுக்கத்தக்கதாக இருக்கிறது. எனவே இந்த இஸ்லாத்தில் இசைகளை தவிர்த்திருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக விளையாட்டுகளிலே எந்த விதமான இசைகளையும் எந்த விதமான நடனங்களையும் பயன்படுத்தக்கூடாது. நாலாவது, வீண்வரையங்களை பயன்படுத்தக்கூடாது. விளையாட்டுக்கு கூட இந்த வீண்வரையத்தை இந்த இஸ்லாம் தடை செய்கின்றது. ஏனென்றால் இந்த வீண்வரையம் என்பது அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் வெறுக்கத்தக்க, மிகவும் தடுத்துதற்குள்ளாகக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் வன்மையாக வன் சொற்களால் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே வீண்வரையங்களை நாம் தவிர்த்திருக்க வேண்டும். நம்முடைய விளையாட்டுகளிலே வீண்வரையங்கள் இருக்கக்கூடாது. யார் வீண்வரையங்கள் செய்கிறார்களோ, இன்னல் முபத்திரீன கானு இஹ்வானு ஷயாத்தின் என்று அல்லாஹ் சொல்கின்றான். வீண்வரையம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே விளையாட்டிற்கு கூட வீண் விரயங்களோ வேஸ்டாக எந்த பொருளையும் வேஸ்ட் ஆகக்கூடாது. சரி, நாலாவது நிபந்தனை, வீண் விரயங்கள் இருக்கக்கூடாது. ஐந்தாவது, ஷரியத் மார்க்கத்திலே அது தடை செய்யப்பட்டதாக இருக்கக்கூடாது. மார்க்கத்தில் அந்த விளையாட்டு விளையாடக்கூடாது என்று ஒரு தடைகளோ இந்த மார்க்கத்திற்கு முரணான விளையாட்டுகளையோ விளையாடக்கூடாது. ஆறாவது, பிறரை துன்புறுத்த கூடாது. விளையாட்டிற்கு கூட எந்த ஒரு ஜீவராசிகளையும் எந்த ஒரு மனிதர்களையும் நம்ம துன்புறுத்தக்கூடாது. இப்பொழுது கூட பாக்ஸிங் இருக்கிறதே, அந்த குத்துச்சண்டை விளையாட்டு என்பது அது பிறரை துன்புறுத்துவதாக இருக்கின்றது. அந்த விளையாட்டின் மூலமாக பிற மனிதர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், ஏன் உயிரையே இழக்கின்றார்கள். நம்மளுடைய விளையாட்டிற்காக, நம்முடைய பலத்தை நிரூபிப்பதற்காக அடுத்த மனிதர்களை துன்புறுத்துவதா, அவர்களை இல்லறக்கு உள்ளாக்குவதா? விளையாட்டிற்கு கூட இந்த மார்க்கத்திலே யாரையும் துன்புறுத்த கூடாது என்றுதான் விதித்து வந்திருக்கின்றது. எனவே யாரையும் துன்புறுத்த கூடாது விளையாட்டிலே. ஏழாவதாக, இறைவனை மறந்து விளையாடக்கூடாது. தொழுகையுடைய நேரம் இருக்கும்போது தொழுகைகளுடைய கவனத்திலே செலுத்தாமல் விளையாட்டிலே கவனம் செலுத்தக்கூடாது. தொழுகையுடைய நேரம் வந்து விட்டதா, முதலிலே தொழ வேண்டும், அதற்கு பிறகுதான் விளையாட்டு. ஏன்னா நம்ம இந்த விஷயத்துல பார்க்கிறோம், நிறைய வாலிபர்கள் தொழுகையை கூட பிற்படுத்திக்கலாம், தொழாம கூட நம்ம விளையாடலாம் என்கின்ற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்திலே இருக்கின்றது என்ற அந்த எண்ணம் அவருடைய உள்ளத்திலே விதைந்திருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடாது. தொழுகைதான் முக்கியம். குர்ஆனிலே அல்லாஹ் இந்த தொழுகையை பற்றி ஏராளமான வசனங்களை சொல்கின்றான். அதிலும் விளையாடுவதாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, இந்த தொழுகை வந்து விட்டால், தொழுகைக்கு நாம் அழைக்கப்பட்டால் உடனே அவைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும். எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. இவைகளை எல்லாம் நாம் கவனித்து நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய விளையாட்டுகளையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றே இந்த இஸ்லாம் விரும்புகின்றது. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஆரோக்கியமான விளையாட்டுகளை, ஆரோக்கியமான விஷயங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மேலும் இந்த எல்லா நிபந்தனைகளையும் நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்து நம்முடைய விளையாட்டுகளிலே மிகவும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக, நல்ல இபாதத் செய்யக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.